அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது ஒரு முக்கியமான சூழலில் தற்போது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மத்திய அரசை வலியுறுத்தும் விதமாகவும் பல்வேறு தீர்மானங்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து இந்த பொதுக்குழு செயற்குழு நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதில் நடைபெறக்கூடிய விஷயங்களை நாம் அண்மை செய்தியாகவும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இதில் முக்கியமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் தொடர்பான விவரங்களை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் பல்வேறு தீர்மானங்கள் திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாகவும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10 மாத கால அவகாசம் இருந்தும் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தடுக்க தவறியதாக திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அந்த தீர்மானத்தில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு மற்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கும் நடவடிக்கை தொடர்பான பல்வேறு விஷயங்களை பார்த்துட்டு வரும். இந்த தருணத்தில் களத்திலிருந்து இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான பல்வேறு விமர்சனங்களும் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக அங்கே களத்தில் என்ன நிலவரமாக இருக்கிறது? முதல்ல அது தொடர்பான விவரங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதிமுகவினுடைய அந்த அதிமுக பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்திலே 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 16 தீர்மானங்களுக்கான புத்தகங்கள் தற்போது இங்க இருக்கக்கூடிய அனைத்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பின்புறத்திலே தான் அந்த அதிமுகவினுடைய அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடம். தற்போது இங்கே சுமார் 4500க்கும் மேற்பட்டோர் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு 2500 பேர், அதே போல செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு 315 பேர் என்ற அளவிலே வந்திருக்கிறார்கள். தற்போது இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையிலே 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவற்றில் 8 தீர்மானங்கள் மாநில அரசுக்கு, குறிப்பாக திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் ஏற்படுத்திய அந்த பெஞ்சல் புயலில் எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. பாதுகாப்பு நடவடிக்கை, மீட்பு நடவடிக்கை, நிவாரண நடவடிக்கை எதையும் திமுக அரசு போதுமான அளவுக்கு செய்யவில்லை என கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அணை, அதாவது சாத்தனூர் அணை என்பது அந்த முழு கொள்ளளவை எட்டிய பிறகும் கூட முழுமையான அறிவிப்பு இல்லாமல் நள்ளிரவில் திறந்துவிடப்பட்டதாகவும் அதன் காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய 4 மாவட்டங்களில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அணை திறந்துவிடப்பட்டு முற்றிலுமாக உடைந்து சேதமானதாகவும், இந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட 16 கோடி ரூபாய் செலவிலே கட்டப்பட்ட பாலம் வீணாகி போனதாகவும் இந்த கண்டன அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு கட்டண உயர்வுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமான பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, பால் விலை உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, முத்திரைத்தாள் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விதமான உயர்வுகள் காரணமாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை இந்த பொதுக்குழு பதிவு செய்வதாகவும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம் 4 பொறுத்தவரையிலே திமுக அரசு கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கைகள், அதே போல செவிலியர்கள், மருத்துவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊதிய முரண்பாடு தொடர்பான கோரிக்கைகள், பணி நிரந்தரம், அதே போல விவசாயிகள், தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள் ஆகியோருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் இவற்றையெல்லாம் திமுக அரசு நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருவதாக அதிமுகவினுடைய கண்டன அந்த தீர்மானங்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
மொத்தம் 16 தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதில் 4 தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு சில கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போது மிக முக்கிய பிரச்சனையாக பேசப்படக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க விவகாரம், இந்த மதுரையிலே தொடங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தை பொறுத்தவரையிலே திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தலும் இந்த தீர்மானத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 10 மாத கால அவகாசம் இருந்த நிலையிலும் அவற்றை தடுக்க தவறிய திரு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுக்கு கண்டனம் என்று இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல மத்திய அரசை பொறுத்தவரையிலே மேலூர் அருகில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தியும் இந்த தீர்மானம் நிறைவேற்றுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சட்டமன்றத்திலும் கூட அதிமுக இது தொடர்பான தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து கொண்டு வந்திருந்தார்கள். தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் நாம் அந்த இடத்திலே தான் இருக்கின்றோம். இந்த இடத்தை பொறுத்தவரையிலே சுமார் 4500 பேர் அந்த உறுப்பினர்கள் மட்டும் பங்கேற்றிருக்கிறார்கள். இவர்கள் தவிர்த்து மற்றவர்களும் இந்த இடத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது 6வது தீர்மானமாக உலக பொதுமுறையாம் திருக்குறள், இந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என அதிமுகவினுடைய அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் இடம்பெற வேண்டும் எனவும் அதிமுகவினுடைய தீர்மான புத்தகத்தில் 6வது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல மத்திய அரசினுடைய இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மத்திய அரசால் இயற்றப்படும் சட்டங்களின் பெயர்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பதற்கு அதிமுக சார்பில் கடுமையான எதிர்ப்பும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தீர்மானம் 7 பொறுத்தவரையிலே இந்த மக்களுக்கான திட்டங்களை தீட்டி அவைகளை செயல்படுத்துவதற்கு நிதி ஒதுக்காமல் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவது, பேனா நினைவு சின்னம் வைப்பது, பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கூட்டரங்கம் நடத்துவது, இது போன்ற செயல்களுக்கெல்லாம் அதிமுக சார்பில் கண்டனம் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். மக்களுடைய நலனை பின்தள்ளிவிட்டு ஆடம்பர செலவுகள் செய்து மக்கள் நலனை பின்னுக்கு தள்ளிய திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம் 8 என்று குறிப்பிடப்பட்டு அதிமுக ஆட்சியிலே குடிமராமத்து பணிகள் நிறைவேற்றப்பட்ட அந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக நிறைவேற்றப்படாமல் இருப்பதாகவும் திமுக அரசு அந்த குடிபராமத்து, ஏரி மற்றும் அந்த தடுப்பணைகள் போன்றவற்றை எல்லாம் ஆழப்படுத்தி நீரை சேமிக்கக்கூடிய திட்டத்தை முறையாக செயல்படுத்தவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த விவகாரத்திலும் திமுக அரசுக்கு கண்டனம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 16 தீர்மானங்களில் 9வது தீர்மானம் தமிழ்நாடு தண்ணீர் பற்றாக்குறை கொண்ட மாநிலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதனால் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்காக அண்டை மாநிலங்களை நம்பியிருக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் அதிமுக ஆட்சியில் பல்வேறு நதி இணைப்பு திட்டங்கள் கொண்டுவரப்பட்டது, அவை திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திமுக அரசுக்கு கண்டனம். குறிப்பாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம், அதே போல பரப்பிக்குளம் ஆழியாறு, பாண்டியாறு, புன்னம்புழா ஆகிய திட்டங்கள் தொடர் நடவடிக்கை எடுக்காத திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10வது தீர்மானமாக நீட் தேர்வு ரத்து குறித்து கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதியாக இந்த நீட் தேர்வினை ரத்து செய்வோம் என்ற போலி வாக்குறுதியை கொடுத்து ஆட்சி கட்டிலில் திமுக அமர்ந்தது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்று திரு உதயநிதி ஸ்டாலின் மேடைக்கு மேடை முழங்கினார் எனவும் இந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நீட் தேர்வை ரத்து செய்யாத திமுக அரசுக்கு இப்பொதுக்குழு தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது என 10வது தீர்மானமாக கொண்டுவரப்பட்டுள்ளது. 11வது தீர்மானத்தை பொறுத்தவரையிலே இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை சேர்த்தல், நீக்குதல் போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும், அதில் குளறுபடிகள் நிகழக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நியாயமாக நடத்தப்படவும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்துவதாக 11வது தீர்மானத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. 12வது தீர்மானத்தை பொறுத்தவரையிலே திமுக அரசுக்கு கண்டனம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் அனைவருக்கும் சம உரிமை, சம வாய்ப்புகளை வழங்கிடக்கூடிய வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்காத திமுக அரசுக்கு வலியுறுத்தல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை தட்டி கழிக்கும் திமுகவிற்கு இந்த பொதுக்குழு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு
சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த இந்த பொதுக்குழு திமுக அரசை வலியுறுத்துகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தீர்மானம் 13 சிறுபான்மையினர் நலன் காக்க தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமியர்களை விடுதலை செய்யாமல் தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய திமுக அரசுக்கு கண்டனம் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பட்டியலின மக்களின் உரிமைகளை காப்பாற்றவும் பாதுகாக்கவும் தவறிய திமுக அரசுக்கு கண்டனம்.